இதை ஆரம்பிச்சல குட்டிங்களா நம்ம இதோட மிச்சமெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். சுரேஷ் வந்து ஜேகே பார்த்தா ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பேன். இதோட முடிச்சிருந்தேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுரேஷை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு பேசுகிறான். சுரேஷ் இது கூட அப்படி பண்ண நான் என்ன பண்ணேன் ஜேகே? நான் ஒன்றுமே பண்ணலையே. இப்போ எதுக்கு என்னை கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் வந்து கிளாஸை கவனிச்சிருந்தேன். இழுத்து கூட்டிகிட்டு வந்தது இல்லாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்களா? எதுக்குடா என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏய் அடங்குடா, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்கு நீ இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன் ஜேகே? ஓ, ஒன்றுமே பண்ணலை இல்லை, பச்சை குழந்த, ஒன்றுமே தெரியாது பாரு. இங்கே பாரு, ஒழுங்காக பேசு. என்னடா ஒழுங்காக பேசணும்? மெயிறு சொல்கிறா, கேட்டதுக்கு பதில் சொல்லு. எதுக்கடா இப்படி பண்ண? என்ன தேடி இருந்தால் ஏன் ஃபோட்டோவை எடுத்து நீ கமெண்ட் பண்ணி தப்பாக கமெண்ட் பண்ணிட்டு நீ போஸ்ட்டு போட்டிருப்ப. எதுக்கடா அப்படி பண்ண? என்னடா அடி வாங்கினதெல்லாம் மறந்துட்டியோ? பழையபடி திரும்பவும் கொடுக்கணுமா? ஜேகே இங்கே பாரு, நான் எதுவுமே பண்ணல. நான் பாட்டுக்கு தான் இருக்கேன். நீ தேவையில்லாமல் என்ன சந்தேகப்படாத. ஓ, நீ பண்ணல, அப்போ வேறு யார் பண்ணா சொல்லு. நீ பண்ணாமல் வேறு யார் பண்ணா? உன் ஃப்ரெண்ட்ஸா? சொல்கிற மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இந்த மாதிரி பண்ண தெரியாதே. இதெல்லாம் பண்ண தெரிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும்தான். அப்போது இந்த நாய் தானே வேலை பார்த்துருக்கு. நீ தான் இந்த வேலை பார்த்துருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இல்லைன்னு சொன்னோன்னே நான் நம்பிட்டு, ஓ நீ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சியா? நான் என்ன அவ்வளோ முட்டாளாடா நான்? ஒன்றை மாதிரி. ஹேய், மிஸ்டர் ஜேகேடா. ஸோ இந்த ஜேகே எப்பப்போ கவனிப்பான், எப்பப்போ நோட் பண்ணுவானே சொல்ல முடியாது. ஸோ எனக்கே தெரியாது நான் நோட் பண்ணுறது. ஆனால் அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பேன்டா. சரிடா நாயே, நீ அவனுக்கு சென்ட் பண்ணுற? இன்னும் தைரியம் இருக்கணும் உனக்கு. ஜேகே வேணாம். இப்போ ஷோர்ட்லேருந்து கையை ஃபஸ்ட்டு இங்கே பாரு, சொன்னால் கேளு. ஷோர்ட்லேருந்து கையை எட்டு ஜேகே. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என்னடா மரியாதை? மயிறு மரியாதை என்ன மிரட்டுறியா? என்ன நான் பயந்துருவேன்னு நினச்சியா? ஜேகே சொன்னால் கேளு. ஷோர்ட்லேருந்து கையை எடுன்னு சொன்னேன். டேய் ஆமாண்டா, நான் தான்டா பண்ணேன் ஜேகே. இப்போ என்னடா உன் ஆளுக்கு இந்த மாதிரி ஆனாலும் உனக்கு அப்படியே வலிக்குதா, துடிக்குதா என்ன இதையும்? ஏய் வேண்டாம், ஒழுங்கு மேலே டெலிட் பண்ணிடுச்சு இல்லைன்னு வச்சுக்கோ. நான் இருக்கிற கோவத்துக்கு உனக்கு கொண்டு கூட போட்டுருவேன். என்னடா மேரிட்டையா? ஐயோ பயந்துட்டேன்ப்பா. டே எப்போடா வெண்ண? அவள் எனக்கு சொந்தமானவ, நான் உனக்கு விட்டுருவேனா? பிரேஸ் இந்த மாதிரி ஜேகே பார்த்து ரொம்ப கோபமாகவே சொல்கிறான். ஸோ ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. ஏய் வேண்டாம், சும்மா என் வழியில் மட்டும் நீ குறுக்கிட்ட அவனை உசுரோடு இருக்க முடியாது. ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா ஜேகே? நான் அவளை லவ் பண்ணுவேன். ஸோ அவளை விட்டு கொடுக்க என்னால் முடியாது, புரியுதா? ஸோ நீ வேறு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை வேறு பொண்ணை கூட நார்மலாக மேரேஜ் பண்ணிக்கோ. ஆனால் ஏன் ஆள் வழியில் நீ குறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவே பேசுகிறான் ஜேகேட்ட. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ ஜேகேவும் சுரேஷை அப்படி பேசுகிறத பார்த்துட்டு ஒன்றுமே புரியல ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். அதாவது ஒரு பொண்ணுக்கு 2 பேரும் அடித்து பிடிச்சிக்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஜேகே சுரேஷை பார்த்துட்டு ஆனால் சொன்ன மாதிரி, என்னடா டெய்லி ரொம்ப தப்பு பண்ணுற, ஒழுங்கு மாதிரி எல்லாத்தையும் டிலைட் பண்ணிடு இல்லைன்னு நினச்சிக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடா மேட்ரியா? ஐயோ பயந்துட்டேன்டா ஜேகே. இந்த இப்போடா வெண்ணம்மாவனே, நான் எதுக்கு டெலிட் பண்ண முடியாது? டெலிட் பண்ண முடியாது ஜேகே. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இந்த வீடியோ டெலிட் பண்ணால் நீ யார் பின்னாடி எப்பவுமே இருக்கக்கூடாது. ஸோ நீ எவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கவும் கூடாது. இந்த டீல் ஓகேன்னா நான் இதை டெலிட் பண்ணிடுறேன், இல்லை மாட்டேன்னா அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறீக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இந்த மாதிரி சொல்கிறான். சுரேஷ் செம்ம கோவம் வருது. என்ன உனக்கு அவ்வளோ தைரியம் மேடம் மயிறு
அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு அடிக்கிறான். சுரேஷும் பதிலுக்கு ஜிகேவை செம்மையாக போட்டு அடிக்கிறான். 2 பேத்துக்குள்ளே ஃபைட்டே நடக்குது. ஜிகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து ஐயோ ஃபைட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன அடிலாம் படுது. ஜிகே செம்மையாக போட்டு சுரேஷ் அடிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கான். இந்த உண்மையை நீ ஏன் கேட்டி ஆர்டர் போடுற என் முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கூடாது, அவ கூட இருக்கக்கூடாதுன்ட்டு நான் தைரியம் உனக்கு. ஜிகே பாரு, நான் சொன்னதை நீ பண்ணினா இந்த வீடியோ டெலிட் பண்ணுவேன், இல்லைன்னா டெலிட் பண்ண மாட்டேன். இது யார் யாருக்கு போகணுமோ அவங்க எல்லாத்துக்குமே போயிடும். அப்புறம் உன் லைஃப் அவன் லைஃப் தான் டேமேஜ் ஆகும். பரவாயில்லையா? நான் அவசரம் எடுக்கக்கூடாது. நானும் பார்த்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி செம்மையாக போட்டு ஃபைட்டிங் நடக்குது 2 பேத்துக்கும் மாற்றி. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து சுத்தமாக முடியல. எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணால் சுத்தமாக முடியல. டயர்டாகி உட்காந்துட்டாங்க. 2 பேத்துக்குள்ள அடிலாம் செம்மையப்படுது. லைட்டாக பிளட்டே வந்துடுது. மாற்றி 2 பேருமே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ சவுண்டு கேட்குது. ஃபைட் பண்ணுற சவுண்ட்லாம் பயங்கரமாக. இந்த சவுண்டு கேட்டோன்னா எல்லாருமே பிரின்சிபலு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது, இப்படி அடித்து பிடிச்சிக்கிறாங்களே ரத்தத்தையும். ஐயோ இப்படி போடா, தடுத்து நிறுத்துறா அப்படின்னு அவ்வளோ தடுத்து நிறுத்து பார்த்துட்டேன். என்னால் முடியல, நீ போடா போடா என்னாலையும் முடியல. இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் இவன் ஆளுக்கு கால் பண்ணி சொல்லிட வேண்டியதான் இந்த மாதிரி ஃபைட் நடக்குதுன்ட்டு. அவ்வளோதான் வந்துட்டு தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீ அவளுக்கு கால் பண்ணு பானுக்கு. ஓகே மச்சி கால் பண்ணுறேன் என்ன சொல்லிட்டு. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. உங்களுக்கு தான். நீங்கள் இந்த சைடு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. செம்மா சொல்கிறீ என்னடி? எனக்கு பயமாக இருக்குது செம்மா, அதாவது தப்பாகாது. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவன் பார்த்துப்பான் ஜெயிக்க. நீ ஏன் பயப்படுற? அப்புறம் யாரோ கால் பண்ணுறாங்க, இரு நான் பேசிட்டு வரேன். இல்லை நீங்கள் உட்காந்து பேசு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மை நான் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ யார்? ஹலோ எம்மா பானு, எங்கள் அம்மா இருக்க? ஹலோ நான் ஜெம்மன் பேசுகிறேன், பானு இல்லை. ஓ ஜெம்மன், பானு ஏடா? அவன் என் பக்கத்தில் தான் இருக்கான். என்ன விஷயம் கால் பண்ண? என்னாச்சு, வேறு பிரச்சனையா? ஐயோ பிரச்சனையா? ஒரு ஃபைட்டிங்கே இங்கே நடக்குது. ஜேகேக்கும் அந்த சுரேஷுக்கும். என்ன சொல்கிற? ஃபைட்டிங்கா? என்னாச்சு? ஃபோன்லலாம் இவ்வளோ நேரம் விளக்கெல்லாம் சொல்ல முடியாதேடா, கொஞ்சம் சீக்கிரமாக நேரில் வரீங்களா 2 பேரும்? ஏன் என்னாச்சு? ஐயோ பயங்கரமாக அடித்து பிடிச்சிக்கிறாங்க. ரத்த வருத்தத்தையும் அடித்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சீக்கிரம் கிளம்பி வாங்க 2 பேருமே, சரியா? ஓகே தான், நான் வந்து கிளம்பி வரோம் 2 பேருமே, நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஜிம்மனும் நீங்களும் இல்லை. என்ன சொல்லு ஜிம்மா? 2 பேருக்கும் ஃபைட்டிங் நடக்குது போல், பிரச்சனை ஆகிடுச்சு போல், 2 பேரும் அடித்து பிடிச்சிக்கிறாங்களாம். சரி வா நம்ம கிளம்பி போகலாம் சொன்னால் அடுத்த செகண்ட் 2 பேருமே கிளம்பி போயிடுறீங்க. இதே சைடு பயங்கரமாக ஃபைட்டிங் நடந்துருக்கு. சுரேஷுக்கும் ஜிகேக்கும் பயங்கரமாக. சார் பிரின்சிபல் சார் வந்துட்டு, சுரேஷ் ஸ்டாப் பண்ணுங்க ஃபைட்டிங்கை ஃபஸ்ட்டு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது வீடா இல்லை கிரவுண்டா? இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சார் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. ஜிகேவும் சுரேஷும் எழுந்திரிச்சிட்டு சார்கிட்ட வந்து எல்லாமே சொல்லிடுறான். பிரின்சிபல் சார்கிட்ட, நான் ஒன்றுமே பண்ணல சார், நான் வரையும் கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தேன். இந்த ஜிகே ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து இப்போ ஜிகே என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்டு அடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறான் சார். ஜிகே தான் சார் என்னை அடிக்கிறான் ஏன்னிக்கினேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிரின்சிபல்கிட்ட போட்டு கொடுத்துட்றான் சுரேஷ் வந்து. ஜிகே அப்படியே உண்மையை சொல்கிறான் அடிச்சிருவேன். என்னடா பிரின்சிபல்லே ஏமாத்தலாம் பார்க்குறியா? சார் அவன் சொல்கிறது எதுவும் நம்பாதீங்க, அவன் போய் சொல்கிறான். திரும்ப நான் ஒன்றுமே பண்ணல சார். அவனை நம்பாதீங்க, அவன் உங்களை ஏமாத்துறான். அவன் என்ன ஃப்ராடு பண்ணான்னு அவன்கிட்ட கேளுங்க சார். இந்த மாதிரி பிரின்சிபல்கிட்ட சொல்ல, ஒரு பக்கம் சுரேஷ் பிரின்சிபல்கிட்ட மாற்றி 2 பேரும் இப்படி மாற்றி சொல்ல பிரின்சிபலுக்கு செம்ம டென்ஷன். ஸ்டாப் இட்டா, வாயை மூடுங்கடா, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் உங்களால். என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? இப்போ எதுக்கு நீங்கள் அடித்து பிடிச்சிக்கிறீங்க? என்னடா நினச்சி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். சார் நான் சொல்கிறேன் சார்,
சொல்லி ஜிகே எல்லாமே சொல்கிறான் சார்கிட்ட, பிரின்சிபல் சார்கிட்ட. ஒய்ஃப் ஃபோட்டோவை தப்பாக கமெண்ட் பண்ணி அவன் போஸ்ட் போட்டிருக்கான் சார். ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டால் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு என்னையவே ஏமாத்துறான் சார். வீடியோ ஃபோட்டோ டெலீட் பண்ண சொன்னால் அடம் பிடிக்கிறான் சார். டெலீட் பண்ண முடியாது. என்ன என் ஒய்ஃபை விட்டு தள்ளின்னு இல்லை, ஸோ அப்போ டெலீட் பண்ணுறேன்னு என்கிட்டயே ஆர்டர் போடுறான் சார் அப்படின்னு சொல்லி ஜிகே எல்லாமே சொல்லிடுறான். ஸோ சாருக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக்கு. வந்து சுரேஷை பார்த்துட்டு, சுரேஷ் என்ன வேலை பண்ணியிருக்க நீனு, ஏன் இப்படிலாம் பண்ணுற, உன் வேலை என்னமோ அதை பார்க்க மாட்டியா, படிக்க தானே வந்தேன், படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதான், எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்க. சார் நான் ஒன்றுமே பண்ணல சார், சத்தியமாக ஒன்றுமே பண்ணல, அவன் போய் சொல்கிறான் சார், நம்பாதீங்க அந்த ஜிகேவை. சுரேஷ் இந்த மாதிரி சார்கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ ஜிகேக்கு செம்ம கோவம். டீ என்னோட திரும்ப நானும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டை பிடிக்கிறான். ஸோ கரெக்டாக நீங்களும் இந்த காலேஜுக்கு வந்துடுறீங்க, உங்கள் காலேஜுக்கு பேருமே வந்துடுறீங்க, நீங்களும் ஜிம்மனும். ஸோ ஜிம்மன் பார்த்துட்டு ஐயோ திரும்ப ஃபைட்டிங் பண்ண போகிறான் போல, வாடி அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி உங்களை இழுத்து போய் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் முன்னாடி போய் நின்றுட்டு ஜிகேன்னு கூப்பிட்றீங்க. ஜிகே ஸ்டாப் இட் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஸோ ஜிகேவும் பார்க்குறான். ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடெலாம் பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறான், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சுரேஷ் என்ன பண்ண போகிறான், நெக்ஸ்ட் எபிசோடெலாம் பார்க்கலாம். கிளம்புற டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் anything. I love you, Sarah, and you, Bogi Shipu. Bye bye.